உங்களுடைய வளர்ச்சியை நாங்கள் ஒவ்வொரு வருஷமே பார்த்துட்டே இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பொறுமையாக அதில் இருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. சசிகுமார் சார் நடிச்ச படம். அவர் மேலே சொல்லியிருந்த விஷயம் வந்து எப்போவுமே ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா நம்ம அதில் இருக்கக்கூடாது, முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து பொறுமையாக இருக்கணும். அதனால தான் எனக்கு இந்த ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இப்போவும் நான் பொறுமையாக தான் இருக்கேன். நீங்களும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அதே பொறுமையோட தான் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கீங்க. அந்த பொறுமை எப்படி வருது உங்களுக்கு? டிப்ரெஷன் எங்கேயும் வந்துச்சு அடுத்தடுத்து தோல்வி படங்கள்லாம் வரும்போது? இப்போ நீங்கள் சொல்ல வந்தால் அப்படின்னு ஒரு வாசம் இருக்குன்றது எனக்கு தெரியும். நமக்கு அந்த இதில் வெற்றி அடைஞ்சாலும் ஒரே ரியாக்ஷன் தான், தோல்வி அடைஞ்சாலும் ஒரே ரியாக்ஷன் தான், படம் இல்லைனாலும் ஒரே ரியாக்ஷன் தான், இருந்தாலும் ஒரே ரியாக்ஷன். அவ்வளோதான். அவ்வளோதான், ஒரே மனசு தான். எதுக்கும் கவலைப்பட மாட்டேன், எதுவும் கிடையாது. நான் பாட்டில் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாரையும் காயப்படுத்தல. நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. ஒரு சில ஹீரோலாம் வந்து படம் வரும்போது அங்கே அதுக்கு எழுத ஆரம்பிச்சிடுவான், இவன் படத்தை ஓட விடக்கூடாதா அப்படின்னு. இது இந்த விமர்சனம் மட்டும் அந்த இது இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கடுத்து வர ஹீரோக்கெல்லாம் முன்னேறி போயிட்டு இருக்கும்போது நாம ஒரே இடத்துல இருக்கோமே அப்படின்ற மாதிரியான. ஆனால் இருக்கோம்ல, இருக்கும். அதுதான். சூப்பர் சூப்பர்.